முன்னாள் மினிஸ்டரு, முன்னாள் எம்எல்ஏ தியாக செம்மல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் தலைமறைவாக தான் என்னுடைய பேர் எஃப்ஐஆர்லேயே இல்லை. ஆனால் ஏன் என்ன 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 ஏன் விசாரணைக்கு கூப்பிடுறீங்க, எனக்கு ஏன் சம்மன் அனுப்புறீங்கன்னு கேட்குறேன். ஏன் தலைமறைவாக இருக்காரு? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் இல்லாத ஒரு நபரை அவரு வந்து ரமேஷுடைய உறவினர்ன்ற மாதிரி புதுசா எனக்கு வந்து சொந்தக்காரங்களெல்லாம் நீங்க உருவாக்கி தரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அப்போ நீங்களும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களை ஊழல்னு சொல்றேன்ல, அடுத்த 5 வருஷத்துக்கு நான் உங்களை ஊழல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ இதில் எதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சுன்னா, இங்கே இருக்கிற தாமோ அன்பரசன் மேலே வந்து ஒரு லேண்ட் கிராபிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அது அடிபட்டு போயிடுச்சு. அதை பற்றி யாரா திமுக காரங்க ஒரு வார்த்தை பேசினாங்களா? ஒரே ஒரு வார்த்தை. தனிப்பட்ட கட்சிகளுக்கு போனதில் உயிரிழந்த நபர்களுக்கு எப்படி அரசு வேலை வழங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னமும் அது இருந்துட்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நிவாரண உதவின்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? இப்போ உங்கள் கூட இருந்தவங்களெல்லாம் வந்து விலை பேசி வாங்கிட்டாங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை நம்பலை சார். யாரெல்லாம் நீங்கள் வந்து திட்டினீங்களோ, யாரெல்லாம் குறை சொன்னீங்களோ, நீங்கள் அவங்களே வந்து குதிரை பேரம் பேசி உங்கள் கட்சிக்குள்ளே இழுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவங்க வரும்பொழுதும் ஒரு பேட்ச், ஒரு கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏஸ் கிட்ட வெளில வந்திருந்தாங்க. அந்த டைம்லேயும் அப்போல்லாம் எங்கே போச்சு உங்களுடைய இந்த சீற்றம்? ஏன் அப்போல்லாம் நீங்கள் சீரலை? தாவேக்காவும் இங்கே வந்து ஒரு நவீன வாஷிங் மிஷினா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதிருக்காங்க. 60 நாள் ஆயிடுச்சு, இதில் என்ன சேஞ்ச் நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை, அரசு நடக்குதானே தெரில அப்படிங்கிறத ரொம்ப ஹார்ஷாக காயின் பண்ணியிருந்தார். இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் சொல்லாத மாதிரி லஞ்சம் கேட்குறாங்களா? கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. தமிழுக்கான முக்கியத்துவம், சாதி மதம் இல்லாத ஒரு அரசியல், பணம் இல்லாத வாக்கு, சேஞ்சஸை வந்து நம்ம கண் முன்னாடி இந்த 60 நாளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிலம், இனாம் நிலத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற கட்சியினர் வந்து அது வந்து எப்படி நீங்கள் அந்த நிலத்தை வந்து கொடுக்க முடியும், அது கோயில் நிலம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு டேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. கோவில் நிலத்தை இவர்கள் ஊழல் செய்து விட்டார்கள், மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களை மாதிரி ஊரை அடித்து ஒலையில போட்டு உங்கள் வீட்டுக்கும் உங்கள் மக்களுக்கும் சேர்த்து வைக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்க்கோ மினிஸ்டர்ஸ்க்கோ கிடையாது. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு டிவிகே டாக்டர் ராஜசேகர் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் சார் நிறைய ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ சிஎம் கரூர் போயிட்டு வந்ததுலேருந்து தேர் ஆர் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். அதில் குறிப்பாக நான் ஒன்று சொல்ல வேண்டியது, நேற்று அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். காலையில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தார். அதில் தன்னுடைய பேரை வந்து பயன்படுத்தி தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி கோயில் நிலத்தை வந்து அவர் வந்து பட்டா போட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்களை இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினரும் சமூக வலைத்தளையும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். அது இங்கே நிறைய பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை பற்றி உங்களுக்கு இவ்வளோ நாள் இவங்க இத்தனை வருஷம் திமுக அதிமுகவுடைய கடந்த ஆட்சி கால வரலாறில் வந்து எத்தனையோ டிசைனான ஊழல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த ஊழல்கள்லாம் வெளியே வருது. இந்த ஊழல்களால் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வெளில வந்து பேசுகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சிஎம்டிஏனால் பாதிக்கப்பட்டவங்க, டிடிசிபினால் பாதிக்கப்பட்டவங்க, பள்ளிக்கல்வித்துறையினால் பாதிக்கப்பட்டவங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அசோசியேஷன்ஸும் வெளில வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இதை கவுண்டர் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்காம, இப்போ உன் மேலேயும் நான் சாயம் பூசிடுவேன், உன்னையும் நீயும் ஒரு ஊழல்வாதின்னு நான் காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு தானே ஒழிய, இதில் எந்த விதமான ஒரு நேர்மையோ இதில் ஒரு ஒரு உண்மையோ இல்லாத பல குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கிறாங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லும் பொழுது கூட இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்தை சொல்கிறவங்க மேலே நான் வழக்கு தொடருவேன், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத சொன்னார். அது ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து கல் எறிஞ்சிட்டு போயிட முடியாது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஒரு பொய்யை வந்து உண்மை மாதிரி மாற்றி சொல்ல முடியாது. அங்கே நடந்த உண்மை நிலவரத்தை அவர் தெளிவாக எடுத்துரைத்திருந்தார். அதில் ஈடுபட்டிருந்த அந்த சப் ரெஜிஸ்ட்ராரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கும் ஆப்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் போலீஸ் வழக்குகளும் அதில் தொடரும், கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லும் பொழுது, இல்லாத ஒரு நபரை அவர் வந்து ரமேஷுடைய உறவினர்ன்ற மாதிரி புதுசாக எனக்கு வந்து சொந்தக்காரங்களெல்லாம் நீங்கள் உருவாக்கி தரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதில்
இது இது அந்த வழக்கு நடக்கணும், இதில் வந்து ஊழல் நடந்திருக்கா இல்லையா, இதில் வந்து மினிஸ்டரோட பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் தெரிந்த மாதிரி சிலர் வந்து அதை பேசினது வந்து மிகப்பெரிய தவறு. அண்ட் அதோட முக்கிய காரணம் என்னென்னா, இவங்களுக்கு அதை கவுண்டர் பண்ணக்கூடிய டிவிகேவுடைய பாலிட்டிக்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கான எந்த நரேஷனும் கிடைக்காம, நீயும் ஊழல்வாதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பிராண்டிங் நரேஷன், ஸ்டிக்கர் ஒட்டுற நரேஷனுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ டிவிகே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நடந்திருக்கு, அப்போ நீங்களும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது, லேண்ட் கிராபிங்கில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க பதியப்படுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே கார் பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணப்பட்டிருந்த ஒரு லேண்டு. அந்த லேண்டில் வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு ஹைகோர்ட்டில். இது இன்னார்கிட்டேருந்து ஒருத்தர் வாங்கின மாதிரியெல்லாம் கேஸ் போட்டு அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. இது தெரியாமல் அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் டெம்பரரியாக வந்த சப் ரெஜிஸ்ட்ரார் லீவில், பழனியோட சப் ரெஜிஸ்ட்ரார் லீவில் போனதுனால டெம்பரரியாக ஒரு 2-3 நாளைக்கு வந்தவர் வந்து ஓகே இந்த மாதிரி ஆர்டர்லாம் இருக்குங்கிறத கவனிக்காமல் அவர் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கார், அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார். பண்ண உடனே அறநிலையத்துறையிலேருந்து இஷ்யூ எஸ்கலேட் பண்ணுறாங்க. இஷ்யூ எஸ்கலேட் பண்ணது அறநிலையத்துறை. என்னென்னு, இது வந்து அறநிலையத்துறையை சேர்ந்த லேண்டு, இதில் நீங்கள் தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதை வந்து ரெஜிஸ்டரை வந்து இல்லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அந்த முறைகேடான பத்திரப்பதிவு அப்படிங்கிறதுக்காக இஷ்யூவை எஸ்கலேட் பண்ணுறதே அறநிலையத்துறை தான். ஸோ இந்த மாதிரியான கேசஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்கும். அது சிவில் டிஸ்பியூட்ஸு, அதுக்கப்புறம் கிரிமினல் அஃபென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் உறவினர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய லேண்ட் டிஸ்பியூட்ஸ்னு பல ரகமான கேசஸ் இதில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் நேராக அமைச்சரை சுட்டி காட்டுறதுக்கான காரண காரியங்கள் இதில் என்ன இருக்குது? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கிரிமினல் கேசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அதை எப்படி அதன் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய பார்ட்டு. கரெக்டாக? ஸோ அதை வந்து இவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொசீஜரெல்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. உடனே எஸ்கலேட் பண்ணுறாங்க, உடனே வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, துறை ரீதி நடவடிக்கை, போலீஸ் நடவடிக்கை எல்லாத்துக்கும் முன்னெடுக்கிறாங்க. அண்ட் அறநிலையத்துறை தான் அதை எஸ்கலேட்டும் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அதை மடைமாற்றி ஒரு சாயத்தை பூசணுங்கிறத தாண்டி இவங்களுடைய நேர்மை இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, இந்த இஷ்யூ எழுந்ததுலேருந்து சரி, பட் டிஎம்கே அவங்க சொல்கிறது வந்து இது முழுமையாக தாவைக்கா ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஊழல் அப்படிங்கிறத திருப்பி 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 அதை காயின் பண்ணிட்டே இருக்காங்களே. இல்லை, அதுதான் அவங்களோட நரேஷன். அதோட அஜெண்டா வந்து அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் பாஸ். நான் எங்களை ஊழல்னு சொல்கிறேன்ல, அடுத்த 5 வருஷத்துக்கு நான் உங்களை ஊழல்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இதில் எதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சுன்னா, இங்கே இருக்கிற தாமோ அன்பரசன் மேலே வந்து ஒரு லேண்ட் கிராபிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, அது அடிபட்டு போயிடுச்சு. அதை பற்றி திமுக காரங்க ஒரு வார்த்தை பேசினாங்களா? ஒரே ஒரு வார்த்தை. எங்கள் மினிஸ்டரு, எக்ஸ் மினிஸ்டரு, எங்களோட எக்ஸ் எம்எல்ஏ இந்த மாதிரி செய்திருக்கக்கூடாது, ஒருத்தங்க யாரும் பேசலை. இதை பூம் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்தை மட்டுப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக நடந்திருக்கு. ஏன்னா அதனால் பாதிக்கப்பட்டவரை தாமோ அன்பரசன் நேரடியாக அழைச்சி மிரட்டி இருக்கிறாருங்கிறது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் ப்ரொசீஜர் படி தான் நடக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜர் படி நடக்கும் பொழுது இதெல்லாம் மட்டுப்படுத்தி விட்டு இதை வந்து ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணக்கூடியது வந்து டிஎம்கேக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயமே கிடையாது. பல ஆண்டு காலமாக அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபின்னு எல்லாரும் சேர்ந்து அதே வேலையை ஓட்டுக்காக பண்ணுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதே போல் முதல்வர் அவர்கள் கரூர் போனது இன்ன வரையும் அது கிட்டத்தட்ட பேசு பொருளாக இருக்குது. அது கிட்டத்தட்ட போயிட்டு ஒரு வார காலம் ஆயிடுச்சு. இன்ன வரையும் அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அங்கே எப்படி அவங்களுக்கு வந்து அந்த பணி ஆணைகள் வந்து வழங்க முடியும்னு இன்னும் அதற்கான ஒரு புறம் வழக்க போட்டுட்ருக்காங்க, இன்னொரு புறம் வந்து அதுக்கான விமர்சனங்கள் வந்து இன்னும் வந்துட்டே இருக்குது. ஆர்டிகல் 161 படி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தனியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாலிசிஸ் வகைப்படுத்தி யாருக்கு வேணாலும் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற ரைட். ஓகே, இப்போ இவங்க ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க, நாம் தமிழரை சார்ந்தவர்கள் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்கக்கூடாது, பணி வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பவர், அதில் நம்ம தலையிட முடியாது, அதனால் எங்களால் இதை தடுக்க முடியாது. பட் இது டெம்பரரியாக தான் இருக்கும், ஏன்னா பாலிசி அதுக்கு டிராஃப்ட் பண்ணணும்.
பாலிசி டிராஃப்ட் பண்ணி அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி இன்னாருக்கு வேலை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணணும். அது வரைக்கும் அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். ஆனால் பணி கொடுக்குறத எங்களால் தடுக்க முடியாதுன்னு ஹைகோர்ட்டே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அப்படி தெளிவுபடுத்திட்ட பிறகு இதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, அங்கே வந்திருந்த மக்களை எல்லாம் வந்து ஏதோ சினிமா பார்க்க வந்த மாதிரியும், அவங்க என்ன போராளிகளா, அவங்க வந்து மொழிப்போர் தியாகிகளான்னு அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் பேசி மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான வேலையை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கரூரில் வந்து சிஎம் அவர்கள் பேசினது வந்து இந்தியா முழுக்க இன்னைக்கு பேசும் பொருளாயிட்டு இருக்கு. பல மொழிகளில் அது வந்து மொழிபெயர்க்கப்பட்டு அது வந்து எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னா, சிஎம் அவர்கள் மக்களோட பேசுகிறார். அது அவங்களுடைய ஆழத்தில், அடியாழத்தில், இருதயத்தில் போய் பேசுது மக்கள்கிட்ட. உதாரணத்துக்கு, இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் சொல்லாத மாதிரி லஞ்சம் கேட்குறாங்களா? கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், உங்கள் மாமாவோட ஆட்சி நடக்குது, உங்கள் பையனோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ஸ்டேட்மெண்ட். இது வந்து சும்மா அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏன் சொல்லலாம், செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி. அங்கே தான் வரேன். அவர் சொல்லிட்டு போனது வந்து ஏன் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு வாக்கியம் அப்படின்னா, ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஊழல் மேலேருந்து நடக்கிறது. அமைச்சர்கள், அஃபீஷியல்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், செக்ரட்டரிஸ், இந்த இடத்துல நடக்கிறது ஊழல். ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறாங்க, ரோடு போட செலவு பண்ணுறாங்கன்னா அந்த செலவோடைய காஸ்ட்டை எக்ஸஸாக அதிகம் பண்ணி காட்டி அந்த எக்ஸஸ் பணத்தை எடுக்கிறது. அதே மாதிரி வரக்கூடிய வருமானம், இப்போ ஒரு 10,000 கோடி வருமானம் வருதுன்னா அது 5,000 கோடி தான் வந்ததுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து 5,000 கோடி எடுக்கிறது. இது ஊழல். ஆனால் லஞ்சங்கிறது வந்து அங்கேருந்து வர்றதில்லை, லஞ்சம் கீழிருந்து வர்றது. மக்கள்கிட்ட இருந்து டெய்லி வந்து போக முடியாது, இருந்தாங்க சார் 2,000 ரூபாய் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு மக்களும் கேட்கலாம். ஒரு 10 வாட்டி நடக்க விட்டால் அவனே ஒரு 2,000 எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான்னு அங்கே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியரும் நினைக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து லஞ்சம் வந்து வர்றது. இப்போ ஊழலை சரி பண்ணுறதுக்கு சிஎம் மனசு வச்சா போதும், இருக்கிற அத்தனை அமைச்சரையும் கூப்பிட்டு ஊழல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் கடுமையான நடவடிக்கை, யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டேங்கிறத அவர் பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறார். பல அமைச்சர்களும் அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆமாம், சிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், நாங்களும் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து அமைச்சர்களும் நிறைய இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். பல அரசியல் தலைவர்களும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்துங்களை பார்க்கும்பொழுது இப்போ பெருமளவில் ஊழல் வந்து கம்மியாயிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இந்த லஞ்சத்தை எப்படி தடுக்கிறது? லஞ்சத்தை தடுக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் பப்ளிக் கிட்ட இருந்து வரணும். பப்ளிக்குங்கிறது 8 கோடி பேர் சார், 8 கோடி பேர். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கொஞ்சம் பேர் தான். இப்போ பப்ளிக் வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதுதானே ரெவல்யூஷன். ஸோ லஞ்சத்தை ஒழிக்கிறது இங்கேருந்து தான் நடக்கணும், இங்கேருந்து நடக்கணும். அதுக்கு மக்களும் சப்போர்ட் பண்ணணும். லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பிரகடனப்படுத்துகிறாங்க. ஏன் இதெல்லாம் பிரகடனப்படுத்துகிறாங்கன்னா மக்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசுறதுக்கான சேனல்ஸை உருவாக்குறாங்க. ஸோ தட் லஞ்சத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது. இட் இஸ் அ ரெவல்யூஷன் சார் சிஎம் பேசினது. இல்லை, அது எந்த அளவு அது வந்து பாசிபிள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ திமுகவும் வந்து அவங்க வந்த முதல் 6 மாதத்தில் இதே மாதிரியே தான் எல்லா ஃபைல்ஸையும் கிளியர் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இல்லை 2 ஃபைல் சொல்லுங்க. இல்லை, இதே மாதிரி தான் அவர்கள் வந்து அந்த 6 மாதத்துலையும் சரி இதே மாதிரியான ஆக்ஷனபிளான மூமெண்ட்ஸ் வந்து வெளியில் எங்களுக்கு பார்க்குறப்ப வெளில இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்பவும் இருக்குது. ஆனால் இதே 6 மாதத்துக்கு அப்புறம் இது தொடருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்புறம் இது தொடரணும் அப்படிங்கிறது வந்து சிஎம் உடைய ஒரு மிகப்பெரிய எத்தனிப்பாக இருக்குது, முயற்சியாக இருக்குது. ஏன் இது 6 மாதம் கழிச்சும் தொடரும் அப்படின்னா, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேல கடந்த ஆட்சி நீங்கள் சொன்னதுனால எடுத்துப்போம், அவங்க பல கோடிகள் செலவு பண்ணி அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க, கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆகட்டும், எம்எல்ஏஸ் ஆகட்டும், எல்லாருமே சொற்ப பணங்களை வந்து செலவு பண்ணி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நிர்மல்குமார்னு நினைக்கிற மினிஸ்டர் சொல்லும் பொழுது, நாங்களாம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி எலெக்ஷன் வந்தோம், எங்களுக்கு எலெக்ஷனை பார்த்து பயம் கிடையாது, இன்னொரு வாட்டி எலெக்ஷன் வச்சாலும் நாங்கள் அதே 2 லட்சம் 3 லட்சம் தான் செலவு பண்ண போகிறோம், எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு புதுமையான ரத்தம் வந்து இந்த அரசாங்கத்துக்குள்ளே வரும்பொழுது பழையன கழிதலுங்கிற மாதிரி மாறிடும்.
அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு நெருக்கடி இருக்குது. அவங்க வந்து திரும்பவும் மக்களுக்கு பணம் கொடுக்கணும், 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு முதலீடாக அதை பார்த்தாங்க. முன்னாடி இருந்த மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், எம்எல்ஏஸ் ஆகட்டும், அவங்க பண்ணதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தாங்க. நான் வந்து 30 கோடி செலவு பண்ணியிருக்கிறேன், அடுத்த 5 வருஷத்தில் 300 கோடி சம்பாரிச்சாதான் அதுக்கு அடுத்த வருஷம் நான் ஒரு 50 கோடியாவது செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அதுக்கான சில உதாரணங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் முன்னெடுத்ததுலேருந்து கூட சொல்லலாம். ஆசிரியர்கள் அசோசியேஷன்ஸ் வந்து பாராட்டியிருக்காங்க. பணி டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு வந்து எந்த பணமும் கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இருக்கவங்க கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு இதே பல ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவாரி மினரல் அதில் இருக்கக்கூடிய ஊழியர்களோட அசோசியேஷன் கூட பணி மாற்றத்துக்கு வந்து எந்த பணமும் எங்ககிட்ட கேட்கல அப்படிங்கிறத வந்து இந்த கவர்மெண்ட்டை பாராட்டினாங்க. ஸோ இதெல்லாம் சேனல்ஸ் ஆஃப் ரெவென்யூ, இது சைட்லைன் ரெவென்யூ. இந்த ஊழல், லஞ்சம் இதெல்லாம் வந்து சேனலைஸ் பண்ணி வச்சுருந்த பார்ட்டி ஃபண்ட்ஸு இது எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அந்த அஃபீஷியல்ஸுக்கும் ஒரு தேவை இல்லைல்ல. ஒரு பணி மாற்றத்துக்கு அவன் ஒரு 20 லட்சம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறான்னா அவன் என்ன பண்ணுவான்? சம்பாதிப்பான், வேறு வழி இல்லை. அவனுக்கு சொல்லியே அனுப்புவாங்க, இந்த ஒரு வருஷம் தான் நீ இருப்ப, அதுக்குள்ளே நீ வந்து சம்பாரிச்சிக்க, எங்களுக்கும் இவ்வளோ பணம் வரணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னா அது அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே மாற்றிருக்கிறாங்க இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட். ஸோ அடுத்த 6 மாதம் கழித்து இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களே ஊழல் பண்ணணும்னு நினச்சா இருக்கிற சிஸ்டம் அவங்கள பண்ண விடாது. ஒரு தனிப்பட்ட கட்சி நிகழ்வு, தாவேகா விஜய் அவர்கள், தாவேகா சேர்ந்த இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றது, அது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி நிகழ்வு. அந்த தனிப்பட்ட கட்சி நிகழ்வுக்கு போனதில் உயிரிழந்த நபர்களுக்கு எப்படி அரசு வேலை வழங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னமும் அது இருந்துகிட்ருக்கு. அது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஃபெயிலியருங்கிறதும் உண்மை தானே. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் மக்களை போய் சந்திக்கிறீங்க, மக்களை சந்திக்கிறதுக்கான பர்மிஷன் நீங்கள் ஏன் போலீஸ்கிட்ட வாங்குறீங்க? அதற்கான பாதுகாப்பும், உங்களுக்கான பாதுகாப்பும், மக்களுக்கான பாதுகாப்பும் வழங்க வேண்டியது யார்? காவல்துறை. அப்போ அங்கே காவல்துறை வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. அது அந்த பொறுப்பு தார்மீகமாக அரசாங்கம் ஏற்றுக்கணும். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு இந்த முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பணம் கொடுத்தாங்க, நிவாரண உதவின்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? கள்ளச்சாராயம் அவனா தானே தேடி போய் குடித்தான். ஏன் கவர்மெண்ட் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க? ஏன்னா காவல்துறை அதை தடுக்கணும். அது வந்து ஒரு பேன் பண்ணப்பட்ட, தடை செய்யப்பட்ட பொருள். அதை காவல்துறை தடுக்காததுக்கான தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இந்த அரசாங்கம் செய்தாங்க, முந்தைய அரசாங்கம். அதே கண்ணாடியில் தானே நீங்கள் இதையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் கொடுக்குற நிவாரணம் எதுவாக வேணா இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அந்த பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை அந்த பிள்ளைகளுக்கான படிப்பாக இருக்கலாம். எதை வேணால் கவர்மெண்ட் வந்து கருணையின் அடிப்படையில் அவங்களுக்கு நிவாரணமாக கொடுக்கறதுக்கான அத்தனை ரைட்ஸும் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. அதே போல் கரூர் முதல்வர் விஜய் அங்கே பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினரை பற்றி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அங்கே அட்டாக் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அதுவுமே இங்கே வந்து ஒரு பேசு பொருளாக தான் இருக்குது. அது எப்படி வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய லீடரு, அவர் எப்படி நீங்கள் வந்து அப்படி இது பண்ணி பேச முடியும்? அவர் இங்கே என்ன உங்களோட ஆட்சியை கெடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அந்த கட்சியினை சார்ந்த நபர்கள் இன்னமும் அதை வந்து தொடுத்துட்ருக்காங்களே. இப்போதான் ஆட்சியை கெடுக்கிறதுக்கு தான் ஏதோ வேலைலாம் பார்த்து எம்எல்ஏ கிட்ட எல்லாம் வேலை பேசி அந்த கேஸில் ஒரு 11 பேர் கைதாயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுடைய முன்னாள் மினிஸ்டரு, முன்னாள் எம்எல்ஏ தியாக செம்மல், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் தலைமறைவாக என்னுடைய பேர் எஃப்ஐஆர்லேயே இல்லை. ஆனால் என்ன ஏன் விசாரணைக்கு கூப்பிட்றீங்க, எனக்கு ஏன் சம்மன் அனுப்புறீங்கன்னு கேட்குறேன். ஏன் தலைமறைவாக இருக்காரு? ஏன் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினாரு? பெயில் வாங்கிட்டு அந்த பெயிலை ஏன் வந்து ஆர்டினன்ஸ் பண்ணலை? அந்த பெயிலை வந்து முறைப்படுத்தி ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும்ல, ஏன் பண்ணலை? ஏன் ஷூரிட்டி கொடுக்கல? கோர்ட்டில் கொடுத்து ஓகே பெயில் அக்செப்டடுன்னு சொல்லிட்டு அவர் போய் அங்கே சைன் பண்ணணும், ஏன் பண்ணாமல் வச்சுருக்காரு? ஏன் ஓடி ஒளையிறாரு? ட்விட்டு மட்டும் போடுறாரு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு. இப்போ இந்த வழக்கு வந்து அவர் கேட்குறதும் ஒரு கரெக்டான விஷயம் தானே. என்னோட பேர் எஃப்ஐஆரில் இல்லை, எனக்கு ஏன் சம்மன் கொடுக்குறீங்க, நான் ஏன் வெளில வரணும்? அவருடைய பேர் வந்திருக்குங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க அட்வொகேட் ஜெனரல் நினைக்கிறேன் ஜான் சத்யன் அவர்கள் பேசும்பொழுது அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸில்.
எல்லாத்துக்குமான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. அசோக் குமார், செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி இவங்களை பலமுறை சந்தித்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. சில இடங்கள்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அழிச்சதுக்கான ஆதாரம் எங்க கையில இருக்கு. அவங்களுடைய ட்ராக்கிங், மொபைல் ட்ராக்கிங் மூலமா அவங்க இருந்த லொக்கேஷன்ஸை வந்து நாங்க ட்ராக் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க எல்லாம் அடிக்கடி சந்திச்சதுக்கான அத்தனை ப்ரூஃபும் எங்க கையில, டிஜிட்டலைஸ்டு மெட்டீரியலிஸ்டிக் ப்ரூஃப்ஸ் எங்க கையில இருக்குங்கிறத அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இப்போ விசாரணையில அவங்க வந்து இப்போ கைது பண்ணப்பட்ட நபர்கள் விசாரணையில ஒருத்தர் பேரை சொல்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது அது வந்து ஒரு ப்ரொசீடிங், இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங்ஸ். அது அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன பயம்? இப்போ ஏன் அவர் ரொம்ப பயப்படுறாரு தெரியுமா? நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இடி அந்த கேஸை எடுத்திருக்காங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட் வருது, நாங்கள் இந்த கேஸை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடி உள்ளே வந்திருக்காங்க. இடி இப்போ ஏன் உள்ளே வந்தது? அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இது பிஜேபியோடைய கூட இருக்கிறதுனால தான் இடி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற ரைட்ஸ் வந்து இடிக்கு கிடையாது. ஆனால் யாராவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே இடி வரலாம். இப்போது ஏவாவேலு வழக்குலேயும் இடி உள்ளே வர்றதுக்கான அத்தனை சாத்தியக்கூறும் இருக்குது. நம்மளும் இடியை ரெக்வஸ்ட் பண்ணலாம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவங்களே கூட இந்த கேஸை எடுத்த மாதிரி வரலாம். இப்போ இதில் 50 லட்சம் ரூபாய் பணம் வந்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பணம் வந்து ஹவாலா மூலமாக வந்திருக்குங்கிற ஒரு விஷயந்தான் பிஎம்எல்ஏ ஆக்டுக்கான ஸ்கோப். அதை வச்சு இப்போ இடி உள்ளே வராங்க. இடிக்கான ரைட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சதை விட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா மினிஸ்டராகவே இருந்தாலும் சிறையில் தான் இருக்கணுன்ற நிலைமைக்கு இடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் இங்கே வர்றதுக்கான இன்னும் அப்படியே ஆட்டம் காட்டிட்டு இருக்காரு. இன்னும் வெளில வராமல் இருக்காருன்னு சொல்கிறீங்களா? ஆனால் அவர் அந்த கேட்குற கேள்விக்கான பதில் இதுதானா? என் மேலே ஏன் நான் தான் சொன்னேன்ல, இன்வெஸ்டிகேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். இப்போ விசாரணையில் ஒருத்தவங்க உங்கள் பேர் சொல்கிறாங்கன்னா அப்போ உங்களை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான அத்தனை ரைட்டும் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு உண்டு இல்லை? அதனால் கூப்பிடுறாங்க. இதுவுமே பழிவாங்கல் தான் சொல்கிறாங்களே. சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். கடந்த முறை வந்து அவர் சிறையில் இருக்கும் பொழுது கூட அது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு தான் முதல்வர் சொல்லியிருந்தார். அப்போதைய முதல்வர் தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் பேசினார். ஏன் அதை வந்து பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொன்னார்? அவரே தான் 2016 கரூருக்கு போகும்பொழுது இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர் கெட்ட கேடுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு வேறு ஆசைப்படுறாரு, அவரும் அவர் தம்பியும் செய்யாத ஊழல் கிடையாதுன்னு பேசினார். அவரே எப்படி பேசினார்? எங்களை தொட்டுப்பார் சீண்டிப்பார், என்ன எங்களை வந்து இது பண்ணுறீங்களா அது பண்ணுறீங்களா, இது வந்து அரசியல் பழிவாங்கல்னு பேசினார். வாய் இருக்குன்னு என்ன வேணால் பேசலான்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீண்ட நாளைக்கு பிறகு நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் இங்கே அரசுன்னு ஒன்று நடக்குதானே தெரியல, வந்து 60 நாட்கள் ஆச்சு, ஒன்றுமே ஒரு மாற்றமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு திட்டம் சிங்கப்பெண்ணு ஒன்று ஆரம்பித்தாங்க, அதுவும் எங்களை பார்த்து காப்பி அடித்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான துணையில் அந்த ப்ரெஸ் மீட் வந்து இருந்துச்சு. நாளைக்கு அப்புறம் கொடுத்துருந்தாரு. நேற்று அதுவுமே வந்து தாவக தலைவரையும் உங்களுடைய முதலமைச்சரையும் வந்து தாக்கி எங்கே போயிருந்தார் இவ்வளோ நாள்? எங்கே போயிருந்தார் இவ்வளோ நாள்? அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ எங்கே போயிருந்தார்? ஏன் இவ்வளோ நாள் பேசலை? முன்னாடியும் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து இவங்களை பெருசாக ஒன்றும் பேசவே இல்லை. இவங்களை மற்றும் பலர்னு ஒதுக்கி வச்சிருந்தார். இப்போ மற்றும் சிலர் ஆயிட்டாங்க. அந்த வைத்தறிச்சலின் வெளிப்பாடு தானே தவிர இதில் அவர் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கணுமான்ற நிலைமையில் இருக்குது இன்னைக்கு அவர் பேசக்கூடிய பேச்சு. ஓகே, கோ ஹெட், பேசுங்க, என்ன ஆகிடப்போகுது? இப்போ உங்கள் கூட இருந்தவங்களெல்லாம் வந்து விலை பேசி வாங்கிட்டாங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை நம்பலை சார். அதை டேக் பண்ணியிருந்தாரு நேற்று. அதான் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து திட்டினீங்களோ, யாரெல்லாம் குறை சொன்னீங்களோ, நீங்கள் அவங்களே வந்து குதிரை பேரம் பேசி உங்கள் கட்சிக்குள்ளே இழுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து எடுத்துப்போம். 2016 ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் மேடம் ஜெயலலிதா, ஏடிஎம்கே எத்தனை பீஸா உடஞ்சிருக்கு, எத்தனை வாட்டி உடஞ்சிருக்கு, எத்தனை எம்எல்ஏக்கள் வெளியே போயிருக்காங்க. ஏன் வெளில போயிருக்காங்க? உங்களுக்கு ஆளும் திறமை இல்லைங்கிறதுனால வெளில போயிருக்காங்க. அந்த புரிதல் உங்களுக்கு இன்னும் வரலையா? இப்படியே கட்சியை உடச்சி நாசமாகிறதுக்கு வேற யார்கிட்டயே கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, செய்திருக்கலாம்ல, கட்சியாவது காப்பாற்றிருக்கலாம்ல. எத்தனை பேர் கேட்டாங்க? வெளியே போனவர்களும் உள்ளே வரணும்னு கேட்டாங்க. ஓபிஎஸ் முதல் கொண்டு அத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து கடைசியில் கட்சியில் சேர்த்துக்கோங்கன்ற அளவுக்கு ஓபிஎஸ் கேட்டார். அப்போ கூட வந்து எடப்பாடி சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ஓபிஎஸ் எங்கே போனார்?
டிஎம்கேல போய் சேர்ந்தார். உடனே அதை என்ன சொன்னாங்க, பாத்தியா பாத்தியா நான் சொன்னேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிஎம்கேவுடைய கையாளுனார். ஒரு படத்தில் காமெடி வரும், சரக்குலாம் ஊற்றி வச்சுட்டு ஒருத்தன் வெளில போயிட்டு வாங்கிட்டு வாடான்னா அவன் கதவு கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தியா குடிச்சிட்டிங்க, நான் போன உடனே 1 மணி நேரம் ஆச்சுரா நீ போயின்ற மாதிரி எடப்பாடி வந்து ஓபிஎஸை வந்து அவ்வளோ நாள் அவரை வந்து வெளியவே வச்சு அவரும் வந்து உள்ளே வரணும்னு கேட்டு வேறு வழியே இல்லாமல் அங்கே போன அப்புறம் பாத்தியா அங்கே போயிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவங்க வரும்பொழுதும் ஒரு பேட்ச் ஒரு கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏஸ் கிட்ட வெளில வந்திருந்தாங்க அந்த டைம்லேயும். அதில் பாதி பேர் வந்து அமமுகவை நோக்கி போனாங்க, பாதி பேர் வந்து திமுகவை நோக்கி போனாங்க. அதெல்லாமும் பார்த்துருக்கோம். அப்போல்லாம் எங்கே போச்சு உங்களுடைய இந்த சீற்றம்? ஏன் அப்போல்லாம் நீங்கள் சீரலை? இப்போ சீர்றதுக்கான காரணம் என்ன? இப்போ என்ன காரணம்னா, இப்போ வெறும் எம்எல்ஏஸ் போல, அப்போ போனவங்க வெறும் எம்எல்ஏஸ் பதவிக்காக அடுத்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணுங்கிற ஒரு தேடுதலுக்காக போனாங்க. ஆனால் இப்போ போனது ஒரு 5 எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்கன்ற பட்சத்தில், 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்கன்ற பட்சத்தில் எத்தனை எக்ஸ்எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர் எத்தனை கட்சிக்காரங்க அங்கே போயிருக்காங்க டிவிகேயை நோக்கி? உங்களுடைய கட்சியில் இருந்த அடிப்படை தொண்டர்கள் பல லட்சம் பேர், பல கோடி பேர் வந்து இப்போ வந்து தாவேகாவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த வைத்தறிச்சல் தானே தவிர இப்போ அவர் வந்து சீர்றதுக்கு வேற எந்தவித அடிப்படை முகாந்திரமுமே இதில் இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது குட்கா வழக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்து நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் அவருக்கு அந்த மருத்துவ லைசன்ஸ்க்காக போடப்பட்டிருந்த வழக்கு, இது மாதிரி இப்படி பல ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் வந்து திருப்பி உங்கள் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறது என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ தாவேக்காவும் இங்கே வந்து ஒரு நவீன வாஷிங் மிஷினா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்லை. இல்லை, அதுக்கான விளக்கமும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் ஏற்கனவே கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் ஒரு பேட்டியில். இவங்க வராங்கன்னும் பொழுது இவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ டிஎம்கே பீரியடில் வந்து வைத்திலிங்கம் அவர்கள் மேலே வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்கல்ல. வைத்திலிங்கம் டிஎம்கேல போய் சேர்றார். இப்போது இந்த கடைசி பீரியடில் டிஎம்கே முடியும் தருவாயில் அந்த கடைசி வருஷத்தில் ஓபிஎஸ்லாம் போய் சேர்றதுக்கு முன்னாடி வைத்திலிங்கம் போய் டிஎம்கேல சேர்ந்தார். அந்த எஃப்ஐஆரே நீங்கள் குவாஷ் பண்ணிட்டீங்களே, அந்த எஃப்ஐஆரே நீங்கள் வந்து அந்த கேஸையே வந்து மூடிட்டீங்களே. இப்போ திரும்ப டிவிகே கவர்மெண்ட் வந்து அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன் மூடினீங்க? அதே செயலை இங்கே விஜயபாஸ்கர் அதுதான் வாஷிங் மிஷின். இப்போ ஒரு அரசியல் கட்சியை நோக்கி போலரைஸ் ஆகுறது, மக்கள் சாரையாக போலரைஸ் ஆகுறாங்க. எந்த வழக்கோ எந்த இதுவுமே இல்லாத நிறைய பேர் அதிமுகவில் இருக்கவர்களும் இங்கே வந்து சாரையாக வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த தார்மீக உரிமை உண்டு. எந்த கட்சியில் வேணால் போய் சேரலாம். அவர் வந்து எம்எல்ஏவா ஒன்றும் போய் சேரலை. ரிசைன் பண்ண அப்புறம் அவர் ஒரு தனிப்பட்ட நபர் யாருக்கு வேணாலும் எந்த கட்சியில் சேர்றதுக்கான அத்தனை உரிமையும் இந்த கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு கொடுக்குது. அப்படின்னும் பொழுது அவங்க வந்து சேர்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய வழக்குகள் மேலே இந்த அரசாங்கம் மெத்தன போக்கு காட்டினாலோ, அந்த வழக்குகளை மூடணுங்கிற ஒரு முனைப்போட செயல்பட்டாலோ அது தப்பு. அதுக்கு மினிஸ்டர் வந்து ஏற்கனவே சொன்னார், அந்த வழக்குகளை அவங்க தான் பார்த்துக்கணும். எங்கள் சைட்லேருந்து எந்த ஹெல்ப்பும் நாங்கள் பண்ண மாட்டோம். கவர்மெண்ட்டு அவங்க வந்து சேர்ந்துருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு ஃபேவரான ஸ்டாண்ட்ஸை நாங்கள் எடுக்க மாட்டோங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். அது மாரலி ரைட்டு தானே. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அதில் தாவேகாவிலேருந்து என்னை வந்து அணுகுனாங்க, என்னை கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் அந்த கட்சியில் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கோட் பண்ணி டிஎம்கேவினர் வந்து ஆளுநர்கிட்ட இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத திருப்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு. கவர்னர்கிட்ட கொடுக்கும் பொழுது வைகோ அவர்கள் பேசினாருங்கிறத கூட கோட் பண்ணி காட்டியிருந்தாங்க டிஎம்கேலேருந்து. அதுக்கு அவரே வந்து விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஒரு பேசும்பொழுது இந்த மாதிரி இருக்குன்னும் பொழுது வாங்க இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறது வந்து எந்த தவறும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எம்ஆர் விஜயபாஸ்கரும். சரி, வைகோ அவர்கள் சொல்லும் பொழுது நான் கேட்டேன், ஆமாம் என்கிட்ட 2 எம்எல்ஏ இருக்காங்களே என்ன பண்ணுறாங்க, அவங்க ரிசைன் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வருவீங்களா? நான் தாராளமாக வந்து பிரச்சாரம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது?
பிரச்சாரத்துக்கு போவார் தானே சிஎம் யார் நின்னாலும். இல்லை, விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அவர் சொன்னது வந்து என்ன அணுகுனாங்க, நான் அதனால வந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேட்டியுடைய ஒரு முழு அர்த்தம் இருக்கு இல்லையா? இன்னும் தெளிவாக விஜயபாஸ்கர் அவர்களை உட்கார வச்சு என்னென்ன டைம்லைன் படி என்னென்ன நடந்ததுன்னு கேட்டால் தெளிவு வந்துடும். இப்போ கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கான ஆக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது அதுக்கான இன்னும் தெளிவு பிறக்கும். ஏன்னா இப்போ கோர்ட்டில் வேறு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க இடைத்தேர்தலுக்கு. ஸோ இந்த விசாரணையெல்லாம் அங்கே வரும்பொழுது we will see that. நேரு எப்படி மூவ் ஆகியிருக்கு? இன்னும் என்ன மாதிரியான பரிணாமங்கள் வந்து தாவேகா அரசு எடுக்கும், இல்லை வந்து எதை நோக்கி மூவ் ஆகும்? இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கிறாங்க. சும்மா ஏதோ ஒரு பழைய கதையை பேசிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பாலிட்டிக்ஸை வந்து அரசாங்கம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே எண்ணம் எதிர்கட்சியினருக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட்டும் அதான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு தகவல் கொடுக்கும் பொழுது அதை வெல்கமிங்காக ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையில் முதல்வர் இருக்கிறாருங்கிறத வந்து நம்ம போன சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே பார்த்தோம். எதிர்கட்சி ஒரு சஜஷன் கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் முதல்வர் இருக்கார். அப்போ நல்ல சஜஷன்ஸை வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர பட்சத்தில் இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் முன்னெடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்ரீத் இஷ்யூ, பக்ரீதுக்காக கவு ஸ்லாட்டரிங் பண்ணக்கூடாது, இப்போ அதை ரெகுலேட் பண்ணணும்னு போட்ட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பில்லில் வந்து ஹைகோர்ட் வந்து கம்ப்ளீட் பேன் கொடுத்துருந்தாங்க, பிளாங்கெட் பேன் ஃபார் கவு ஸ்லாட்டரிங். அதை எதிர்த்து இந்த அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த ஆர்டர் மேலே ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதை எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணாங்க? நார்த்தில் இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து இது பெரிய அளவில் கேரி பண்ணாங்க. நானே ரெண்டு சேனலில் வந்து இதை குறித்து டிபேட் பண்ணேன். அங்கே டிபேட் பண்ணும் பொழுது ரொம்ப ஆசைப்பட்டு டிபேட் பண்ணக்கூடிய சான்சஸ் கிடச்சிது. ஏன்னா மற்றவர்கள்லாம் பேசும்பொழுது தே கோட் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 48 இப்படி சொல்லுது, ஆர்டிகல் 21, 29 இப்படி சொல்லுதுன்னு நாங்களும் அதை கோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு மீடியாஸும் இங்கே வந்து ஆர்கனைஸ் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதங்கள் இங்கே நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தட் மக்களும் வந்து வில் நோ வாட் இஸ் ஆர் ரைட். ஏன்னா அங்கே பேசின துணியே எப்படி இருந்ததுன்னா, கோர்ட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது, ஆனால் கவர்மெண்ட் வந்து இது ஏன் ரைட்டு, லெஜிஸ்லேட்டிவ் ரைட்டுக்குள்ளே ஜூரிஸ்டிக்ஷன் ஏன் வர அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்குறதா அவங்க வந்து அதை பிரமிப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆங்கர்ஸும் சரி, மற்ற கட்சியினர்களும் சரி, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இங்கேயும் கொண்டு வரணும். இப்போ இதே நீங்கள் பாருங்களேன், இப்போ விபிஜி ராம்ஜின்னு ஒரு ஸ்கீமை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவாக அதை ஏன் அக்செப்ட் பண்ணாங்க, இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட கை கோர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகுது. அது இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறாங்க. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கும் பொழுது இது ரூரலில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கான ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு, ஒரு மினிமம் வேஜ் வந்து கொடுக்குறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு 320 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பல ஊழல்கள் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரிவன் ப்ராஜெக்ட். இப்போ இந்த ப்ராஜெக்டை நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க ப்ராஜெக்டோட பாலிசியில். உதாரணத்துக்கு 100 நாளை 125 நாளாக ஆக்கணும், இந்த பேஸ் ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த தேதிகளில் வேலை செய்யக்கூடாது, அந்த கிராமங்களில் அந்த டிஸ்ட்ரிக்டில் அறுவடை காலங்களில் இந்த வேலைக்கு ஆட்கள் கொடுக்கக்கூடாது. அப்போ தான் அங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் வளரும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த இடத்துல நடவு நடக்கும், ஆனால் அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே போனால் வேலை செய்யணும், வேலை செஞ்சால் 300 200 தான் கூலி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே போனால் வேலை செய்ய வேணாம், அந்த 250 ரூபா கொடுப்பாங்க. அவன் 60 ரூபாயோ 70 ரூபாயோ 100 ரூபாயோ அவன் எடுத்துகிட்டு மீதி நம்ம கொடுத்துருவான், வேலை செய்ய வேண்டான்ற ஒரு எண்ணப்போக்கு தான் இங்கே இருந்தது. அது வந்து ஃபேக்ட், நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததை மத்திய அரசாங்கம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போது அதில் ஒன்றிய அரசாங்கம் இன்னொரு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதில் 40% பணத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணணும், அவங்க தான் அந்த பணத்தை கொடுக்கணும், நாங்கள் 60% தான் கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி பல திட்டங்கள் தமிழகத்தில் இப்போவும் ஆளுமையில் இருக்குல்ல. போன டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல.
பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம் இருக்குது, அதுலேயும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பங்கு இருக்குது. இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பங்கு கொடுத்தா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய பங்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த விபிஜி ராம்ஜி வந்து மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு கொண்டு வந்த பிறகு டிவிகே கவர்மெண்ட் அதை ஏற்றுக்குச்சு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து விலை போயிட்டாங்க, இவங்க வந்து அவங்களுடைய கையால் ஆயிட்டாங்கன்ற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. கடந்த 5 ஆண்டில் 91 லட்சம் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயன்பெற்ற குடும்பங்கள் வந்து கிட்டத்தட்ட 71 லட்சம் குடும்பங்கள். 91 லட்சத்தில் 71 லட்சம் பேர் இந்த பணம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு எண்ணி வேலை செய்யக்கூடிய நபர்கள். இப்போ நீங்கள் மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஃபைட்டு பண்ணுறீங்கன்னு வைங்க, இந்த ஸ்கீமை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலன்னா இந்த குடும்பங்களுடைய நிலைமை என்ன? இல்லை புரியுது. ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ 100% வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதனுடைய இதை இயக்கணும் அப்படிங்கிறதும் இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்லை 40%, 100 இல்லை 40% ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இதுதான் எங்கள் பாலிசி, அக்செப்ட் பண்ணினா உங்களுக்கு ஃபண்டு வரும், இல்லைனா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்கள் ரைட், இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க, கேஸ் ஆடட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் என் கேள்வி என்னென்னா, இந்த 71 லட்சம் குடும்பங்களுடைய நிலை என்ன? அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதை நம்பி இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக அரசாங்கம் இருக்குது. அப்போ தமிழக அரசாங்கம் எடுக்கும் பொழுது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்ன பண்ணணும்னா, இந்த காரணத்துக்காக தான் தமிழக அரசாங்கம் எடுத்துருக்குறாங்க, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், நல்ல விஷயந்தான். ஆனால் மகாத்மா காந்தியோடைய பேரை அதிலிருந்து எடுத்துட்டாங்கல்ல, அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு டிஎம்கே கேஸ் போடுங்க சுப்ரீம் கோர்ட்டில். மகாத்மா காந்தியை பேரை ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு கேஸ் போடுங்க. ரீப்ளேஸ் ஆயிடுச்சா ஆவலையோ ரெண்டுமே வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் கேஸ் போடுற பட்சத்தில் நீங்கள் அதை வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணலாம்ல. பார்த்தீங்களா, மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க, நாங்கள் தான் கேஸ் போட்டு அதை வந்து வைக்க சொல்லி கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, பேரை மாற்றிட்டாங்கன்னா எங்களுடைய சட்ட போராட்டத்தினால தான் அந்த பேர் மாற்றணும் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு அப்படியே மடை மாற்றும் விதமாக இது வந்து பாஜகவுக்கு பி டீமு, நீங்கள் தான் பாஜகவுக்கு பி டீம்னு பல வருஷம் முன்னாடியே தெரியும் சார். நீங்கள் வெள்ளை கூட பிடிக்கும் போதே எங்களுக்கு தெரியும், நித்தி ஆயோக்கு 4வது வருஷம் போகும்போதே எங்களுக்கு தெரியும், நாங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்போ புதுசாக வந்து எதாவது ஒன்று சொல்லி எதுக்காவது காவி சாயம் பூசுவோம், யார் மேலேயாவது ஊழல் அழுக்க வந்து நம்மளும் பெயிண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதே இவங்களுடைய முன்னெடுப்பாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினரும் சரி, இல்லை நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறப்ப 60 நாள் ஆயிடுச்சு, இதில் என்ன சேஞ்ச் நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கலை, அரசு நடக்குதானே தெரில அப்படிங்கிறத ரொம்ப ஹார்ஷாக காயின் பண்ணியிருந்தார். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம 2 எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்ச், 2 கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்ச். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்சஸ்க்கு வருவோம். டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறத மாற்றியாச்சு. கூட்டணி ஆட்சிலாம் இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதை மாற்றியாச்சு. ஓட்டு வாங்கினா மக்கள் காசு போடுவாங்க, அதை மாற்றியாச்சு. சாதி மத ரீதியாக தான் மக்கள் வாக்களிப்பாங்க, அதையும் மாற்றியாச்சு. இங்கே வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு, மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு, அதே மாதிரி டிவிசிவ் பாலிட்டிக்ஸ் தான் வந்து செல்லுபடி ஆகும், அது வந்து வேரூன்றி போயிருக்குன்னு சொன்னதை மாற்றியாச்சு. இதெல்லாம் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. கவர்னன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. மக்கள்கிட்ட நீ ரெசிஸ்ட் பண்ணி லஞ்சம் கேட்டானான்ற ஒரு வாக்கியத்தை முதல்வர் அவர்களே பேசி ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். நாங்கள் மத்திய அரசாங்கத்தோட ஆர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசாங்கத்தோட நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் முரண்பட்டு நிற்க மாட்டோம். 4வது வருஷம் நித்தி ஆயோகுக்கு இங்கே டாஸ்மாகில் ரைடு நடத்தி இடி கேஸ் ஃபைல் பண்ணி அதில் உதயநிதி அவர்களுடைய பேர் அடிப்படவோ இங்கேருந்து நாங்கள் போய் பார்க்க மாட்டோம், 3 வருஷம் ஸ்கிப் பண்ண மாட்டோம், ஃபஸ்ட் இயர்லேருந்தே நாங்கள் போவோம். ஏன்னா அது எங்கள் வளர்ச்சிக்கான, தமிழகத்துடைய வளர்ச்சியை உள்ளடக்குனது தான் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எங்களுக்கு இருக்குங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு டெல்லி விசிட் மூலமாக சிஎம். அதே மாதிரி ஸ்டேட் ரைட்ஸை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பக்ரீத் அந்த கவு ஸ்லாட்டர் இஷ்யூவில் நாங்கள் வந்து ஸ்டேட் ரைட்ஸை விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழை நாங்கள் எப்படி விட்டு கொடுக்க மாட்டோம்? தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும்,
தமிழகத்தில் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஜியோ வந்து இப்போ மத்திய மத்திய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி காவேரி இஷ்யூவையும் நாங்கள் வந்து விட மாட்டோம். தோ இட் இஸ் அ லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ, மேகட்டாடு அணை கட்டக்கூடாதுங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர்கிட்டயே வந்து அதை பற்றி முறையிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா துறையிலையும் ஒரு கவர்னன்ஸில் ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு கவர்னன்ஸ், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரைட்ஸு, அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்திங்கன்னா மாநில சுயாட்சி, அதுக்கான முக்கியத்துவம், தமிழுக்கான முக்கியத்துவம், சாதி மதம் இல்லாத ஒரு அரசியல், பணம் இல்லாத வாக்கு, இந்த மாதிரி அத்தனை லேடர்லேயும் சேஞ்சஸை வந்து நம்ம கண் முன்னாடி இந்த 60 நாளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்களால் பல ஆண்டு காலமாக செய்ய முடியாத சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெண்ணிமலை இஷ்யூ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த இனாம் பட்டா அதுக்கப்புறம் அதை வந்து ரயத்துவாரி பட்டாவாக கவர்மெண்ட் மாற்றணும். ஆனால் இந்த இஷ்யூ எப்போ ரைஸ் ஆகுதுன்னா 2019-20 வாக்கில் இஷ்யூ ரைஸ் ஆகுது. 24 வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டே பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட். யார் ஆட்சியில் இருந்தீங்க? நீங்கள் தான் சமூக நீதி ஆட்சியாச்சு சார். நீங்கள் ஏன் சார் அதுக்கு அலோவ் பண்ணீங்க? அப்புறம் அதை ஒரு ஜியோவில் மாற்ற முடியும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு காட்டிட்டாங்கல்ல. ஒரு சிம்பிள் ஜியோவில் மாற்றிட்டு 10,000 குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்க முடியுங்கிறத ஒரு சின்ன ஜியோவில் மாற்றி காட்டினாங்கல்ல. இதை நீங்கள் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாற்றிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நேற்றுலாம் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2021 சேலமில் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிறாரு, அவங்க ஊருக்கு என்ன பண்ணாருன்னு கேட்குறேன். 2021 அம்பேத்கர் சிலையை கட்டியிருக்கிறாங்க. அந்த சிலையை அப்பத்துலேருந்து மூடி வச்சிருக்கிறாங்க அலுமினியம் ஷீட்டு போட்டு கவர்மெண்ட்டு. அப்போலேருந்து சட்ட போராட்டம், அப்போலேருந்து கலெக்டர்கிட்ட மனுன்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலையை நிறுவின சாதியினர்கள், மக்கள், நியூஸில் சொல்லும் பொழுது சாதியினருங்கிறான், மக்கள் வந்து அம்பேத்கர் சிலையை தரங்க, ஏன்னா பக்கத்துலேயே வந்து ராஜீவ்காந்தி சிலை இருக்குது, காமராஜர் சிலை இருக்குது, இவர் சிலை இருந்தால் என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு 1000 காரணம் சொல்லி அதெல்லாம் கவர்மெண்ட் லேண்டில் இருந்தாலும் அந்த சிலைகள்லாம் முறையாக பர்மிஷன் வாங்கப்பட்டிருக்கு, இந்த சிலைக்கு முறையாக பர்மிஷன் வாங்கலை, ஒரு சைனில் மாற்றிருக்க முடியும் தானே. நேற்று அது கலவரத்தில் போய் முடிஞ்சிருக்கு. அந்த மாணவர்களும் அந்த இளைஞர்களும் நேற்று அந்த அலுமினியம் ஷீட்டெல்லாம் வந்து திறந்துருக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் அதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. இப்போ சேலத்திலேயே நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு அங்கே உங்கள் ஊர் பக்கத்துலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ கடந்த ஆண்டுகளில் நீங்கள் என்ன தான் சமூக நீதியை நிலைநாட்டுனீங்க? எதுவுமே இல்லாமல் வெறும் வாய் வார்த்தைகளாகவும் வெற்று சவடால்களாகவும் தானே இத்தனை வருஷம் ஆட்சி நடந்திருக்குங்கிறத மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெளிவாக காட்டுறாங்களே. இது பெரிய மாற்றம் இல்லையா? இந்த மாற்றத்தை வெல்கம் பண்ணுவோம் சார். அந்த இனாம் நிலத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். முதல்வர் அதை பேசிட்டாரு, அதுக்கான ஜியோ பாஸ் ஆயிடுச்சு. இன்னமும் வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சியினர், நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற கட்சியினர் வந்து அது வந்து எப்படி நீங்கள் அந்த நிலத்தை வந்து கொடுக்க முடியும், அது கோயில் நிலம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு டேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. சொன்னாங்க, பட் அதுக்கான கிளியரான ரூல்ஸை பற்றி இன்றைக்கி கூட சிபிஐலேருந்து பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இது இனாம் நிலம்ங்கிறது வந்து ஏற்கனவே அங்கே வேலை செய்திருந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்டு, அந்த கோவிலுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து 1912 ரெஜிஸ்ட்ரார் எடுத்துகிட்டு வந்து ரெஜிஸ்ட்ராரை கொண்டு வந்து இது கோவில் லேண்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வேறு யாருமே அதை எதிர்க்கலை. நயினார் நாகேந்திரன் எதிர்க்கிற மாதிரி திமுகவோ அதிமுகவோ அதில் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. என் பிரச்சனை என்னென்னா, இத்தனை நாள் நீங்கள் இருக்கும்பொழுது ஏன் அதை செய்ய முடியல உங்களால்? அப்போ நீங்கள் பாஜகவுக்கு கைக்கூலியாக தானே இருந்தீங்க இத்தனை நாள். இன்றைக்கி இவங்க வந்து அதை எதிர்த்து ஒரு வேலையை மக்களுக்கான பல வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த மக்களோட லேண்டு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது 3000 சர்வே நம்பர் இருக்குது. அதில் 1000 சர்வே நம்பர் தான் வந்து இந்த மக்களோடது. 2000 சர்வே நம்பரை யாரும் டச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யாரும் டச் பண்ணலன்னு மினிஸ்டர் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார் ரமேஷ் அவர்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன விளக்கம் அதில் தேவைப்படுது? அந்த மக்கள் பல ஆண்டு காலமாக அதை உழைச்சி அங்கே இருக்கிற அந்த இடத்த வந்து காடுகனியாக மாற்றி வச்சுருந்தாங்கன்னா அதான் அவங்களுக்கான லேண்டுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இனாம் சட்ட திருத்தத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட லேண்டு. ஸோ இது ரெண்டுமே வேறு விஷயம். அந்த கோவிலுக்கான லேண்ட் இருக்கா? ஆமாம் இருக்குது. எத்தனை சர்வே நம்பர் இருக்குது? 2024 சர்வே நம்பர் வந்து 24 சர்வே நம்பர் நாங்கள் தொடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கோவிலுக்கான சர்வே நம்பர்ஸாக இருக்குது. அதனால் அதை டச் பண்ணல. அன்டிஸ்பியூட்டடாக
இவனார்து தான் தெரிஞ்சு நீங்கள் ஜீரோ வேல்யூ பண்ணி வச்சுருக்கீங்களே. இந்த லேண்ட் இவருது தாங்க, இத்தனை வருஷம் முன்னாடியே இந்த இனாம் பட்டா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க, அது ரைத்து வரி பட்டாவாக மாற்றப்பட்டிருக்குங்க, இவங்க தாங்க புழக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அன்டிஸ்பியூட்டடாக இருக்கிற லேண்டை மட்டும்தான் இப்போ ரிலீவ் பண்ணியிருக்கிறோம். அதுவே கிட்டத்தட்ட 1000 சர்வே நம்பர் கிட்ட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இதுக்கு பின்னாடி ஒரு இட்டு கட்டுறது, 25,000 கோடி ஊழல் நடந்து விட்டது, கோவில் நிலத்தை இவர்கள் ஊழல் செய்து விட்டார்கள். சி மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களை மாதிரி ஊரை அடித்து ஒலையில் போட்டு உங்கள் வீட்டுக்கும் உங்கள் மக்களுக்கும் சேர்த்து வைக்க வேண்டிய தேவை இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்க்கோ மினிஸ்டர்ஸ்க்கோ கிடையாது. எல்லாருக்குமே இப்போ இவங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, எம்எல்ஏவாக இருக்கிறோம் மினிஸ்டராக இருக்கிறோங்கிற ஸ்டேட்டஸே வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டு தான். ட்ரீம் கூட அது இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம எதையோ கேட்டோம் கூரையை பிச்சுன்னு கடவுள் கொடுத்த கணக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கடந்த ஆண்டு வரைக்கும் அவங்களே கூட இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துருப்பாங்களா, தாங்கள் மினிஸ்டர் ஆகுங்கிறத நினச்சிருப்பாங்களாங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வாக்களித்த இந்த மக்களுக்கும் வாய்ப்பளித்த முதல்வர் சிஎம் விஜய் அவர்களுக்கும் நன்றியோட கடைசி வரைக்கும் இருப்பாங்கங்கிறது திண்ணம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545.